ஃபஸ்ட்டு உணவு சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னு கேட்டால், இந்த உணவில் வந்து ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள் உச்சத்தில் இருக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க, சொல்லிக்கிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, இவர் 10 நாளைக்கு சாப்பிட மாட்டார், இவர் 6 மாதம் சாப்பிடாம அப்படி இருப்பார், அப்படி எல்லாம் சில ஆட்களை பற்றி கதைகளை கவிழ்த்து விடுவார்கள். இஸ்லாமிய பார்வையில் எந்த ஞானி மகானாக இருந்தாலும் சரி, அவர் உள்பட உணவில் தேவை உள்ள இதை விளங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு அந்த பெரியார் சாப்பிடவே மாட்டார், 6 மாதம் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு அவுலியா இருந்தார், அவர் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிடுவாருன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சாப்பிடவே மாட்டார்னு சொன்னாலும் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு மகான் நபியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாருக்கும் உணவு தேவை இருக்கிற மாதிரி ஞானிகள் மகான்கள் என்கிற எந்த நிலைமை அடைந்தால் கூட அவங்க உணவு என்கிற தேவையிலிருந்து தப்பிக்க இயல்பான்னா ஏழாவது அப்படி எல்லாம் படைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு விளங்குனா எல்லாருக்கும் உணவு தேவை. உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் கரை கண்ட ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, அப்போது நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பிடாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. சாப்பிட்றேன்னு அதுக்காக சம்பாதிக்கணும், இப்படி இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். ஒரு சாம்பிளுக்காக சில வசனங்கள் 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா ஜால்நாகும் ஜசதன் லா யகுலுன தாம், நபிமார்களை, முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களை உணவு உட்கொள்ளாத உடலை பெற்றவர்களாக நாம் ஆக்கவில்லை. உங்களுக்கு முந்தி பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், அவங்க அந்த உடல் வந்து சாப்பிடாத உடலாக இருந்துச்சாண்டா இல்லைங்கிறான்ல. ஒமா ஜால்நாகும், அந்த முந்தைய நபிமார்களை நம்ம ஆக்கவில்லை, ஜசதன் லா யகுலுன தாம், உணவு சாப்பிடாத உடலை பெற்றவர்களாக ஆக்கவில்லை. அப்போ அவங்களே உணவு சாப்பிடத்தான் செஞ்சாங்க. நபியாக இருந்தாலும் உணவு சாப்பிட்டு ஆக வேண்டும். உணவின் பக்கம் தேவையை ஆக்கி தான் மனுஷனுங்கிறதெல்லாம் காட்டுறான். இல்லாட்டி கடவுள்னு இருப்பாங்க. சாப்பிடாத ஒரு ஆள் இருந்தான்னு வைங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சு 1 மாதம் திங்கலன்னு வைங்க, அவர் தான் கடவுள்ருவாங்க. ஏன்? என்னடா நமக்கெல்லாம் பசிக்கிறது பசிக்க மாட்டேங்குது, நம்மளாம் சாப்பிட மாட்டேங்கிறாரு, நம்மளாம் குடிக்கணும் அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலே போதும் கடவுளாக்குவதற்கு. அந்த டாப்பிக்கு வரக்கூடாங்கிறது என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், அல்ல நினச்சா அப்படி ஆக்கலாம்ல. மலக்கெல்லாம் சோறாக திங்கிறாங்க, மலக்கு ஒரு படைப்பெல்லாம் படைச்சி தான் இருக்கான். அவங்க அந்த சோறுகள்லாம் சாப்பிடாம உயிரோடு இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மனிதனை மட்டும் எல்லாம் இப்படி ஆக்குறான்னு கேட்டால், மனிதனில் இப்படி யாரையாவது எல்லாம் படைச்சி இருந்தால் இயலும், அல்லாஹ் நினைத்தால் இப்படி படைக்க இயலும். அப்படி அல்லாஹ் படைத்து இருந்தான் என்று சொன்னால் அவன் கடவுளாகிடுவான். கடவுளாக்க எந்த நியாயமும் இல்லாமல் இருக்கும்போதே கடவுளாக்குறாங்க. இப்படி ஒன்று வந்தால் கேட்க வேண்டியதில்லை. அவளுங்க ஆயிரக்கணக்கான கடவுளை உண்டாக்கிடுவாங்க. அவர் திங்கவே மாட்டார், அவர் தான் கடவுள். ஒரு திங்காமல் இருக்கிறது கடவுளுக்கு ஒரு அடையாளம் என்று ஆக்கி விடுவார்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிமார்களை அனுப்பும்போது நாங்கள் சாப்பிட்றவங்களாக இருக்கான்னு நினைக்கிறான். அதே மாதிரி 25வது சூறாவில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அரசல்னா கபுலக மினல் முர்சலின், உமக்கு முன்னர் பல நபிமார்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம், இல்லா அன்னஹும் லா யகுலுன தாம், அவர்கள் உணவு உண்பவர்களாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. எந்த நபி அனுப்பினாலும் சரி அவங்க சாப்பிட்டார்கள். சாப்பிட்டாத ஒரு நபி நம்ம என்ன செய்யலை, அனுப்பவே கிடையாது அப்படின்னு 25வது சூறாவில் 20வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 25வது சூறாவில் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு நபி போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறார், அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார். அவன் என்ன செய்கிறான், தூதருங்கிற சாப்பிட்றிய, அது எங்களை மாதிரி இருக்கேங்கிறான். நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா இல்லையா? நாங்கள் சாதாரண மனிதர்கள், நாங்கள் சாப்பிட்றது ஓகே, நீ அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறாய், அல்லாஹ்வுடைய தூதராக வந்தால் நீ என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அல்லா மாதிரி சாப்பிடாமல் இருந்து காட்டுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டினான். காலு, இந்த எதிரிகள் எல்லாம் மாற்று கருத்து உடையவர்கள் சொல்லுகிறார்கள், மாலிகாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், இவர் என்ன தூதர், ஏகுலு தாம், உணவு உண்கிறார், இப்போ எம்சி ஃபில் அஸ்வா, கடை வீதிகளில் நடமாடுகிறார், இவரெல்லாம் என்ன ஒரு தூதர் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் என்று சொல்லி 25வது சூறாவில் 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து நபிமார்கள் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அன்றைக்கு இருந்த எதிரிகள், ஃபிரௌன் போன்ற எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் இந்த மூசா சொல்கிறலாம் கேட்காதீங்க, ஏன் அவர் உங்களை மாதிரி சாப்பிட்றாரு, உங்களை மாதிரி குடிக்கிறாரு, என்ன அவர் பெரிய தூதர், அவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் கொண்டு வந்த கொள்கை சரியில்லைன்னு பேச முடியலை, அவருடைய போதனையை தப்புன்னு இவங்களுக்கு சொல்ல முடியல. அதிகபட்சம் இவங்க கண்டுபிடிச்ச குறை என்ன, இவர் திங்கிறார்ல அப்புறம் என்ன ரசூலுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காலல் மலவு மின் கௌமிஹில்லதீன கஃபரு, அந்த சமுதாயத்தின் பிரமுகர்கள் சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், மாஹாதா இல்லா பஷரம் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற மனிதர் தவிர வேறு இல்லை,
இவர் வந்து உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான். ஏக்குழு மிம்மா தாக்குழுன மின்ஹு, நீங்கள் உண்பதைத்தான் இவரும் உண்கிறார். ஓ யஷ்ரபு மிம்மா தஷரபும், நீங்கள் அருந்துவதைத்தான் இவரும் அருந்துகிறார். அப்புறம் என்னப்பட்ட ரசூலு என்று கேட்டார்கள். அப்படி கேட்கறதுக்கு தான் அல்லா அப்படி படைச்சி இருக்கிறான். அப்போ ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, அவங்க அல்லாவுடைய தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி சாப்பிடாத ஒரு உடல் அமைப்பு கொண்டவர்களாக அல்ல அனுப்பலை. அனுப்புனா ரசூலுங்கிறத தாண்டி அல்லான்னு இருப்பாங்க. ரசூல்னு சொல்கிறது போல என்ன செய்வாங்க, அல்லாண்டே ஏற்றுக்கிட்டு ரெடின்றுவாங்க. அல்லா அந்த வாசல் அடைப்பதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லாரையும் சாப்பிடக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கணும்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்க மகன் ஈசா நபியையும் அவங்க வந்து கடவுள்னு ஆக்கிட்டாங்க. கடவுளுடைய மனைவி மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாக்கி விட்டார்கள். அவங்களுடைய மகனை வந்து கடவுளுடைய குமாரர் என்று என்ன செய்தாங்க, ஆக்கி விட்டார்கள். ஆக்கிட்டவுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான். ஏப்போ அவங்களுடைய கடவுளுடைய குமாரர்னு சொல்கிறீங்களே, காணா ஏக்குலானி தாம், அந்த 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு தானே போயிருந்தாங்க. ஒன்று கைஃபனு பையனு லஹுமுல் ஆயாத், எப்படி வாதங்களை நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு. சும்மல்தூர் அண்ணா யூஃபுக்கும் எப்படி தடுமாறி போகிறாங்கன்னு பாருங்கிறான்ல. அவன் கடவுள்னு சொல்கிறான், அதை செஞ்சார் இதை செஞ்சு அதெல்லாம் கிடக்கட்டும், திண்டார இல்லையாங்கிறான்ல. எல்லாம் என்ன செய்யறான், ஈசா நபியையும் அவங்க அம்மாவையும் கடவுள்னு சொன்ன மக்கள் வந்து அவர் அந்த அற்புதம் செஞ்சார் இந்த அற்புதம் செஞ்சார்னு ஏதோ ஒரு கதைகளை வைத்து கொண்டு அவங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ளதாக நம்பினார்கள். அதுக்கு எல்லாம் என்ன பதில் கொடுத்தா, நீ 1000 சொல்லிட்டு போ, ஓங்க கருத்துப்படி 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா. காணா ஏக்குலானி தாம், 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் எல்லாம் அடிபட்டு போச்சு. சாப்பிட்டாங்கன்னு என்ன அர்த்தம், மனிதர் தான் அது. சாப்பாடு இல்லாமல் அவருக்கு இருக்க முடியாது. அது மாத்திரமில்லை, சாப்பிட்டாருன்னா மலைஜலம் கழிப்பாருங்கிற அது ஒரு அடங்கியிருக்கிறது. சாப்பிடுவார்னா என்ன அர்த்தம், வயிற்றுக்குள்ளே எல்லாம் மலைஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வர அதுக்குள்ளே அடங்கி போயிடுச்சு. அப்போ அது இந்த சாப்பிடுதல் என்கிற ஒரு உணவு உண்ணுதல் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து எந்த மனிதனும் விதிவிலை கிடையாது. எந்த ஒரு மனிதனை பற்றி யார் கதை சொன்னாலும் சரி, அந்த பெரியார் சாப்பிட மாட்டார் இந்த பெரியார் சாப்பிட மாட்டார்னா, அட நபிமார்கள் அப்படி படைக்கப்படலப்பா, நீ என்ன பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. அல்லாவுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டவர்களே அந்த மாதிரியான ஒரு தன்மையில் படைக்கப்படவே இல்லை. சாப்பிடத்தான் செய்வார்கள், சாப்பிட்றது அவங்களுடைய தன்மை, சாப்பிடாமல் இருப்பது அல்லாவுடைய தன்மை அப்படின்னு நல்லா ஆக்கிட்டாங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். சரி, இந்த சாப்பாடு உணவு விஷயத்தில் வந்து